அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தாவரங்களை வளர்க்கக்கூடிய பழக்கம், விருப்பம் எல்லோருக்கும் உண்டு. ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியே தாவரங்கள் அதிகமாக வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயும் தாவரங்கள் வளர்ப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான 9 வகையான தாவரங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ஏன் அந்த தாவரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கணும், அப்படி அந்த தாவரங்களை இருக்கக்கூடிய விசேஷமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் தாவரம் பார்த்தீங்கன்னா பாம் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனைமரம் வகையை சார்ந்த ஒரு செடியை தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்ப்பதற்கு பனை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் போலவே இருக்கும். அதனால தான் இதுக்கு பாம் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை ஏன் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செடி காற்றில் உள்ள மாசுகளை கட்டுப்படுத்தும், காற்றை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காற்றை ஆரோக்கியமாக வச்சுருக்குமா, அந்த காற்றை சுவாசித்தா நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த செடி வீட்டிற்குள் வளர்ப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் அப்படின்றாங்க, ஒரு நேர்மறையான ஆற்றலை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு பேலன்ஸை அதை கிரியேட் பண்ணுமா, அதாவது சமநிலை இல்லாத ஒரு இடத்தில் சமநிலையை உருவாக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. காதல், பணம், அமைதி, இது போல நல்ல விஷயங்கள் அனைத்தும் இது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது போல் பல நச்சு வாயுக்களை கூட இது அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் அப்படின்னா, பூனை, நாய், அந்த விலங்குகளுக்கு எந்தவித அலர்ஜியும் இந்த தாவரங்களால் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பாம் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி நீங்கள் ஹாலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல தாவரமாக அறிவுறுத்துகிறாங்க. இரண்டாவது தாவரமாக ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்ப்பதற்கு பாம்பு மாதிரி இருப்பதால் இதற்கு ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரம் வீட்டுக்குள் வளர்ப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் காற்றை ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காற்றில் உள்ள டாக்ஸிக்ஸ் கெமிக்கலை, நச்சுத்தன்மை வாய்ந்த மாசுக்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணும், நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அலர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் விஷயங்களை இந்த தாவரம் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரவில் அதிகமான ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு சிறப்புத்தன்மை வாழ்ந்தது தான் இந்த ஸ்னேக் பிளான்ட். இதையும் வீட்டுக்குள் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மூணாவது தாவரமாக ஸ்பைடர் பிளான்ட் சொல்லக்கூடிய சிலந்தி செடி. இந்த செடி பார்ப்பதற்கு சிலந்தியோட கால்கள் போல இருப்பதால் இதற்கு ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த செடி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது மற்றும் காற்றில் உள்ள கெமிக்கலை அப்சர்வ் பண்ணக்கூடிய சிறப்பு அம்சம் கொண்டது. மேலும் இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை வளர்ப்பதற்கு நம்ம அதிகமாக சிரமப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குறைந்த வெளிச்சத்திலும் பகுதி வெளிச்சத்திலுமே வளரக்கூடிய சக்தி கொண்டது. சூரியனுடைய நேரடி வெளிச்சத்தில் மட்டும் நீங்கள் வைக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த தாவரமும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடிய சிறந்த தாவரமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் மணி பிளான்ட். இந்த தாவரம் எந்த அளவுக்கு வீட்டில் வளருதோ அந்த அளவுக்கு செல்வம், செல்வாக்கு சேர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த தாவரம் வளர வளர கடன் பிரச்சனை தீரும், கடனை அடைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படும். மேலும் வீட்டில் உள்ள கந்திஷ்டி குறையும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிங்கோனியம் பிளான்ட். இந்த தாவரமும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தாவரமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது காற்றில் உள்ள வறட்சித்தன்மையை குறைக்கும், ஈரப்பதத்தை அதிகரிக்கும். இந்த தாவரம் வளர்ப்பதற்கு ரொம்ப எளிமையான முறையே போதுமானது. மேலும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய வல்லமை இந்த தாவரத்துக்கு உண்டு. மேலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமையும் இந்த தாவரத்துக்கு உண்டு. நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி இந்த தாவரம் நமக்கு தரும். நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், பதட்டத்தை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த தாவரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேம்பு ட்ரீ. இந்த தாவரம் வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்தில் வைப்பது மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், தொழில் செய்யும் இடங்களில் நல்ல முன்னேற்றமும்
தொழிலில் நல்ல வளர்ச்சியும் லாபமும் ஏற்படும். இந்த தாவரத்தில் ரெட் கலர் கம்பி கட்டுறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரம் அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குட் லக், ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும், ஒரு நல்ல வைப்ரேஷனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த செடி வளர்ப்பதன் மூலம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றை இதுவும் நல்ல முறையில் சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சளி, இரும்பல், ஏதாவது தொற்று சம்பந்தமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தாவரம் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. இதுவும் வீட்டுக்குள் வளர்க்கக்கூடிய சிறந்த தாவரமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பீஸ் ஆஃப் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய பூக்கள் கொண்ட தாவரம். இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய சிறப்பு தன்மை கொண்டது, காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. மேலும் இது வளர்ப்பதற்கு அதிகமாக நம்ம சிரமப்பட வேண்டாம். இதுக்காக குறைந்த அளவு நம்ம சிரமப்பட்டாலே போதும். லோ லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பகுதி நேர வெளிச்சமாக இருந்தாலும் சரி, நல்ல முறையில் செழிப்பாக இந்த தாவரம் வளரும். மேலும் காற்றில் உள்ள மாசுக்களை இது கட்டுப்படுத்தும். மேலும் வேப்பர்ஸ் இது நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குகிற பெட்ரூமில் இந்த தாவரத்தை வளர்ப்பதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு தூக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்தது தான் இந்த பீஸ் ஆஃப் லில்லி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த தாவரமாக ரப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றில் உள்ள பாக்டீரியாவை அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய வல்லமை கொண்டது, அதிகமாக புதிய ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் காற்றை நல்ல முறையில் சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டதாகும். இது பெரிய இலைகள் கொண்ட தாவரமாக கருதப்படுவதால் இது அதிகமான அளவு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. இது வளர்வதற்கும் இதை வளர்ப்பதற்கும் குறைந்த அளவே நாம் சிரமப்பட்டால் போதுமானது. இது லோ லைட்லேயும் பகுதி நேர வெளிச்சத்திலையும் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் ஏதாவது ஒவ்வாமை பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எந்த கவலையுமே பட தேவையில்லை. அதுபோல் எந்த ஒரு சிரமமும் இந்த தாவரத்தால் ஏற்படாது. இது மேலும் இயற்கை வலி நிவாரணியாகவும் இந்த தாவரம் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சிறப்பம்சம் பெற்றது தான் இந்த ரப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனை தாவரங்கள் அல்லது மரங்களை வளர்த்துருக்கீங்க, நட்டுருக்கீங்க அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.